ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 1 மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் டெய்லியுமே ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் எழுதிட்டு இருக்கீங்க. அதுக்கு 1 அண்ட் 1 ஃபீட்பேக்கும் பர்டிகுலர் டைம்ல வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதோட வீக் 20யோட ரேங்க் லிஸ்ட் தான் இது. சார்லதா மேம், நிவேதா மேம், யாமினி மேம், கதிரவன் சார் அண்ட் கிருஷ்ணா சார் டாப் 5 ரேங்க் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்க மற்றவங்களும் இந்த டாப் 5 லிஸ்ட்டில் நீங்கள் வரணும். கன்சிஸ்டண்ட்டாக எழுதுங்க. டே 1ல இருந்து டே 7 வரையில் எழுதுங்க. எழுதி ஸ்கேன் பண்ணி இந்த குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஆன் 1 ஃபீட்பேக் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த குரூப்ல ஆட் பண்றக்கு நீங்க வந்து ஆட் ஆயிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து இருக்கு. இந்த டெலகிராம் லிங்க்ல ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க எழுதி போஸ்ட் பண்ணிருங்க. ரூல்டுல வந்து நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? ரூல்டு பேப்பர்ல எழுதுங்க. அத விட பெட்டர் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேப்பர்ல எழுதுங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி அந்த பிராக்டிஸ் ஷீட்ல நீங்க எழுதுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கம்மியான வித் இருக்கு. இப்ப புதுசா வந்து லாஸ்ட்டா குரூப் 2ல பார்த்தீங்கன்னா, வித் வந்து அதிகமா குடுத்திருந்தாங்க பிராக்டிஸ் ஷீட். சரிங்களா? அந்த ஷீட்ல வந்து நீங்க எழுதுங்க. சரிங்களா? அந்த பிராக்டிஸ் ஷீட் கூட நம்மகிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? எழுதி நீங்க இந்த குரூப்ல போட்டீங்கன்னா, மத்த ஆஸ்பிரண்ட் எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட பிரசன்டேஷன்லாம் எப்படி இருக்கு, கன்டென்ட் எப்படி இருக்கு, எல்லா விஷயமும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.